ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறதுக்காக அக்ரிகல்ச்சர் கவுன்சில் சொந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட்க்கு வந்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்னமும் நீங்கள் அட்மிஷன் போடாமல் காத்துட்ருக்கீங்க அப்படின்னா உடனே வந்து அட்மிஷன் போடுறதுக்கு நாம் என்னாச்சு பார்த்தா உதவிகள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அப்படிப்பட்ட உதவிகள் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாம் உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். இயர்லி வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டலோடு சேர்த்து 1.5 லட்ச ரூபா தான் வாங்கக்கூடிய காலேஜஸ் வந்து நிறையா இருக்குது. டொனேஷனே இல்லாமல் நம்ம பண்ணலாம். சரியா? அப்படிப்பட்ட ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். ஓகே, எல்லா பேருக்கும் இல்லை, சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் கூட வந்திருக்கலாம். இமெயிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதாவது டியர் TNAU அண்ட் AU applicant, an important notification is sent to your registered email, ப்ளீஸ் செக் இட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்திருக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெயில் ஐடி நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி என்ன பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் ஐடி மேபி வந்திருக்கலாம். சரியா? மெயிலில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கலாம். மெயிலில் அதாவது யூ ஆர் இன்வைட்டட் டு அட்டெண்ட் தி ஆஃப்லைன் கவுன்சிலிங் ஃபார் தி அகடமிக் 7.5 ரிசர்வேஷன் ஸ்ட்ரீம் ஆன் 8/9/2025 அட் தி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு மெயில் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு ஜென்ரலில் ஒரு காலேஜ் வந்து கிடச்சிருக்கும். சரியா? அப்போ ஜென்ரலில் கிடைச்ச காலேஜ் இல்லாமல் உங்களுக்கு 7.5ல் நீங்கள் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி மெயில் வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனையே இல்லை. ஆக்சுவலாக உங்களுக்கு ஜென்ரலில் கிடைச்ச சீட்டை நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா 7.5க்கு மாற்றிக்கலாம். நீங்கள் கட்டின 20,000 ரூபாயோ இல்லை நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் ஆகிடும். எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நிறையா பேர் நம்மள்ட்ட கேட்குறது என்னென்னா, சார் நாங்கள் ஏற்கனவே 20,000 ரூபா பே பண்ணியிருக்கோம், அந்த 20,000 ரூபா எங்களுக்கு கிடச்சிருமா? நாங்கள் 7.5ல் சீட்டை மாற்றணும் அப்படின்னா எங்களுக்கு தேவையான இந்த 20,000 ரூபா கிடைச்சிடும். அதாவது நாங்கள் ஏற்கனவே பே பண்ண அந்த அமௌண்ட் வந்து திரும்பவும் எங்களுக்கு கிடைச்சிருமா? இதுதான் நிறைய பேர் கேட்குறீங்க. அதே மாதிரி உங்களோட மெயில் ஐடியை செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது மெயில் வந்திருக்கா, அதாவது காலேஜ் வந்து எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்க அந்த மாதிரி மெயில் வந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நமக்கு அனுப்புங்க. அதை மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கும். சரியா? அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமாக உங்களுக்கு அட்மிஷன் வேணும் அப்படின்னா உடனே நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ.